Hello, hi, how are you? Welcome to our YouTube channel. So, இன்னைக்கு நம்ம Autism Awareness Month April 2026ல Day 32ல இருக்கோம். May 2ல வந்துட்டோம் நம்ம. So, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னைக்கு பண்ண போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தா, ஹோமியோபதி இது மாதிரியான நேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் மூலம் ஆட்டிசமை கியூர் பண்ண முடியுமா? இது கொஸ்டின் நம்பர் 1. அல்லது சில பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் தெரப்பி போகும்போதோ இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஆட்டிசம் சம்பந்தமான சப்ளிமெண்ட்ஸ் போகும்போதோ நாங்க சித்தா ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கலாமா? இதுதான் பேரண்ட்ஸோட மோஸ்டான இம்பார்ட்டன்டான கேள்வி. ஓகே, let me give a honest, non-judgmental answer to the best of my knowledge. ஆட்டிசம்ங்கிறது நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ்னாலேயோ அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன்னாலேயோ ஏற்படுறது கிடையாது. ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னால ஏற்படுதுன்னா அதை நம்ம ஒரு மருந்து கொடுத்து அந்த டாக்ஸினை ரிமூவ் பண்ணி கியூர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் பாய்சனிங், யாருக்கோ ஒருத்தவங்க லெட் பாய்சனிங் இருக்குன்னா லெட் பாய்சனிங்கான மருந்து கொடுத்து கியூர் பண்ண முடியும். அல்லது இன்ஃபெக்ஷன், பிரெயின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, டிபி இருக்கு, மெடிசன் கொடுத்து கியூர் பண்ண முடியும். ஆட்டிசம் அப்படிப்பட்ட கண்டிஷன் கிடையாது. அது நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன் வித் a genetic background which affects communication, behavior, interaction. There is no single medicine in the world currently which can cure autism. Point number 1. எதனால நம்ம ஃபேமிலிஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசனை நோக்கி போறாங்க? ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன்னா சித்தா, ஹோமியோபதி, யுனானி இது மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் ஆஃப் இருக்கு, நேச்சுரோபதி. நம்பர் 1, நம்ம ஆட்டிசம் மெடிசன்ல கியூர் பண்ண முடியாது, அதுக்கு நீங்க இன்டர்வென்ஷன் பண்ணணும், தெரப்பி பண்ணணும், டைம் ஆகும், எஃபோர்ட் எடுக்கணுங்கிறத மெசேஜா நம்ம கொடுக்கணும். ஆனா மற்ற சிஸ்டம்ல போகும்போது மேபி அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு அவங்க போலாம்னா உடனே ஒரு மெடிசனை கொடுத்து கியூர் பண்ணிடலாம், குவிக்கா ஈஸியா கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு பேரண்ட்ஸுக்கு இருக்கு. ரெண்டாவது, தெரப்பி எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவா தான் எஃபோர்ட் ரெஸ்பான்ஸ் வருது, நிறைய டைம் ஆகுது, நிறைய செலவாகுது அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி. ஈஸியான சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிற பாயிண்ட். அல்லது நம்ம நிறைய ரிலேட்டிவ்ஸ், சோசியல் மீடியா இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்ல மத்தவங்க போறவங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி ரீசன்ஸ்னால பேரண்ட்ஸ் ஒரு டெஸ்பரேட்டா, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா, வேற வழி இல்லாம இதை யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. we are able to completely understand the parents position. பட் நம்ம ஹோப்பையும் எவிடன்ஸையும் செப்பரேட் பண்ணி பார்க்கணும். நம்மளோட நம்பிக்கை வேற, ரியாலிட்டி அண்ட் ஹோப் அண்ட் எவிடன்ஸ் வேற. நம்ம கரண்ட்லி ஃபாலோ பண்ற சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு பேரு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் பேஸ்ட் மெடிசன். அதுல சயின்டிபிக் ட்ரையல்ஸ், சயின்டிபிக் ஸ்டடீஸ் மூலம் இந்த ட்ரக், இந்த ட்ரீட்மெண்ட் இந்த கண்டிஷனுக்கு ஒர்க் ஆகுது, இதோட காம்போசிஷன் இது, இதோட சைடு எஃபெக்ட் ப்ரொஃபைல் இது அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணி ரொம்ப டீடைல்டு ரிசர்ச்க்கு அப்புறம் தான் ஒரு ப்ராடக்டே மார்க்கெட்ல ரிலீஸ் ஆகுது. பட் நீங்க ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன்ல ஃபுல்லா எவிடன்ஸ் பேஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்பர் 1, சித்தாக்கு வருவோம். சித்தாங்கிறது ஒரு ஆன்சியன்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப காலமா பிராக்டிஸ் பண்றாங்க. அதோட பேசிஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அல்லது மினரல் ப்ராடக்ட்ஸ், நவபாசானம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி வர்றது சித்தா. ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி there is no proof that says சித்தா மெடிசன் can cure autism. இன்ஃபேக்ட் சில நீங்க அன்ட்ரைன்டு, இல் எக்ஸ்பீரியன்ஸ் பிராக்டிஷனர்ஸ் போகும்போது மேபி கொஞ்சம் ஹெவி மெட்டல் கான்சென்ட்ரேஷன், லெட், மெர்க்குரி அதெல்லாம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இட் கேன் பி பொட்டன்ஷியலி ஹார்ம்ஃபுல். பாட்டம் லைன், இப்ப உள்ள கரண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் படி there is no strong scientific proof that சித்தா மெடிசன் can cure autism. ஹோமியோபதிக்கு வருவோம். ஹோமியோபதிங்கிற சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஜெர்மனில உருவான ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டமோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா லைக் கியூர் லைக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ப்ராடக்ட் அல்லது எந்த கெமிக்கல்னால உங்களுக்கு ஒரு சிம்டம் வருதோ அதே இதை டிசீஸ்டு பர்சன் கொடுக்கும்போது கியூர் ஆகும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், வெங்காயத்தை உரிச்சா நமக்கு கண்ணுல இருந்து தண்ணி வருது. கண்ணுல இருந்து தண்ணி வர கண்டிஷன் கோல்டு, காஃப் கோல்டு. அந்த கண்டிஷனுக்கு வெங்காயத்தை கொடுத்தா கியூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்றது தான் ஹோமியோபதி. பல வகையான ஸ்டடிஸ் ஹவ் ஷோன்
there is no homeopathic medicine evidence to prove that it can cure autism. So சில பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் நான் ஹோமியோபதி மெடிசன் கொடுத்தோம், அதுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு. அது வந்து என்னோட அசம்ஷன், இட் இஸ் கால்ட் பிளெசிபோ எஃபெக்ட். பிளெசிபோ எஃபெக்ட்னா ஒரு மெடிசன்ல ஒரு ப்ராடக்ட் கொடுப்போம், அதுல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பிளெசிபோ எஃபெக்ட பத்தி பேசிட்டு இருந்தோம். பிளெசிபோ எஃபெக்ட்னா நம்ம ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம், அந்த மெடிசனால ஆக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் வரல, பட் நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ஃபீலிங் வரும். என்ன ஃபீலிங்னா, நம்ம மெடிசன் எடுத்துட்டு இருக்கனால இம்ப்ரூவ்மெண்ட் வர மாதிரி ஃபீலிங் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம மற்ற இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கறதுனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ இதனால அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பேசிஸ் தான் அந்த பேரண்ட்ஸ்லாம் சொல்றாங்கிறது நம்ம ரீசெண்டா ரிசர்ச்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்க கான்செப்ட். Bottom line is, there is no currently available scientific proof to say any alternative system of medicine, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி, இந்த மாதிரி எந்த சிஸ்டம்லயுமே ஆட்டிசம் கியூர் பண்றதுக்கான மெடிசன் இல்ல அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ்ல மட்டும் இல்ல, ஈவன் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நம்ம பாக்குற அலோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மெடிசன் சிஸ்டம்ல கூட ஆட்டிசம் கியூர் பண்றதுக்கான மெடிசன் கிடையாது. ஓகே, சோ நம்ம ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்க்கு போறத பத்தி அது பேரண்ட்ஸோட விருப்பம், பட் அத போறதோட ரிஸ்க்ஸையும் புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நம்ம இன்னொரு மெடிசன் சிஸ்டம்க்கு போறோம், அதுல போறதுனால நம்ம கொடுக்க வேண்டிய இயர்லி இன்டர்வென்ஷன் கொடுக்க வேண்டிய டைம் எஃபோர்ட்டை மிஸ் பண்றோம். நம்பர் 1. நம்பர் 2, இதுல ஃபைனான்சியல் பர்டன் இருக்கு, அதுலயும் அடிஷனல் ஃபைனான்சியல் பர்டன் நமக்கு எக்ஸ்ட்ரா சேருது. நம்பர் 3, கியூர் ஆயிரும், இம்ப்ரூவ் ஆயிரும் நினைக்கக்கூடிய ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஃபால்ஸ் ஹோப். ரெண்டாவது, ப்ரூவனா தெரபிஸ் பண்ணறதை விட்டுட்டு நமக்கு ஃபால்ஸ் ஹோப்னால அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டிசமோட ட்ரீட்மெண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன், ஏர்லி தெரபி ஃபார் பெட்டர் அவுட்கம், இதுல டவுட்டே கிடையாது. ஓகே, அப்ப நாம என்னதான் சார் பண்ணணும் எங்க சைல்டுக்கு? நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷன், ஸ்டார்ட் ஏர்லி தெரப்பி, ஏர்லி ஆக்குபேஷனல், ஏர்லி பிஹேவியர், ஏர்லி ஸ்பீச் தெரப்பி, ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ஸ். இந்த மாதிரி கிளைம் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் ஆட்டிசம் கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம இன்டர்வென்ஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது கம்யூனிகேஷன், இண்டிபெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஓகே சார், நான் ஹோமியோபதி அல்ல சித்தா மெடிசன் யுனானி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கேன் ஐ கண்டினியூ, கேன் ஐ யூஸ் இட்? அது உங்களோட விருப்பம். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை தட், இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஏன்னா நம்ம மெடிக்கல் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் ஆட்டோனாமி, அது உங்களுக்கு அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. பட் அதை ஒரு ரீப்ளேஸ்மெண்டாவையோ அல்லது அது என்ன சொல்றது, தெரப்பி இல்லாமலோ தனியா அப்படி பண்ணவே முடியாது. இட் கேன் பி a supportive thing if you want to provide them. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மத்த இன்டர்வென்ஷன்ஸ், மத்த ட்ரீட்மெண்ட், நம்ம கொடுக்க வேண்டிய மத்த இன்டர்வென்ஷன்ஸ் கண்டிப்பா கொடுத்தாலும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கும். பாட்டம் லைன் இஸ், ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, பட் அதுல உள்ள எவிடன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும், அதுல உள்ள ரிஸ்க்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தெரப்பி பேஸ்ட மிஸ் பண்ணவே கூடாது. ஆட்டிசமுக்கு மிராக்கிள் கியூர் அப்படிங்கிறது கிடையாது. ஆட்டிசம் இஸ் அபவுட் early support, consistent therapy and empowering your child to reach their fullest potential. Thank you very much. We'll come back with another video tomorrow.